யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டை வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் தான் நம்ம தொடங்கியிருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது என்னது? எனக்கு என்னப்பா, நம்ம இந்த ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த லைஃப் நான் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு சோர்வு வரக்கூடாது, நான் நினச்சதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த பாடல் இருந்தது. கண்டிப்பாக இந்த பாடலை பிடிக்காதவங்க தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. நம்ம பொதுவாக இந்த பாடலை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இறந்தோருக்கான பாடலாக நம்ம இந்த பாடலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது உண்மையிலேயே இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உண்மையாக இருக்க முடியும் குட்டீஸ். அதனால தான் இதை இறந்தோருக்காக எதுக்கு பாடுறாங்க அப்படின்னா, அந்த உலகத்தில் நம்ம எதையோ தேடி ஓடினாலும் கூட நமக்கான நிரந்தரம், நமக்கான தேடல் இருக்கக்கூடிய இடம், நம்மளை எடுத்து வழிநடத்தக்கூடிய இடம், அல்லது இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் அதுக்கான யூஸ் இருக்குது. நம்மளும் அப்படிதான். அந்த உலகத்தில் எவ்வளவோ நம்ம ஓடி திரிஞ்சாலும் கூட நம்ம இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் எரியப்படுவோம்ல. அப்படி எரியப்படும் போது நம்மளை ஆதரித்து நம்மளை ஏற்றுக்கிறது எந்த இடம்னா அவருடைய அரவணைப்பு தான். அவருடைய செட்டைகளுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் போய் அடைக்கலம் புக முடியும் குட்டீஸ். அதை ரொம்பவே அருமையாக சொல்கிற பாடல் தான் இந்த பாடல். இந்த உலகம் நம்மளை அருமையாக யூஸ் பண்ணிக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஓடி ஓடி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகம் நம்மளை தூக்கி எறியும் பார்த்தீங்களா? அந்த நாளில் நம்ம ஒரு வேஸ்ட்டு தான் அந்த உலகத்தின் பார்வையில். ஆனால் நம்மளை அருமையாக எடுத்து அரவணைச்சு பாதுகாத்து நமக்கான அடைக்கலத்தை கொடுக்கறது யாரு? நம்ம ஏசப்பா மட்டும்தான் குட்டீஸ். அப்படிப்பட்ட ஏசப்பா அந்த உலகத்தில் தான் இருக்கிறாருன்னு கிடையாது, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்திலையும் நமக்காக நம்ம கூடவே நம்மளுடைய ஒவ்வொரு சோர்வுகள்லையும், நம்ம ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு தேடல்களையும் நம்ம கூட இருந்து நமக்கு தாறுதலும் தேற்றுதலுமா கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்னைக்காவது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம்? அவருடைய உடனிருப்பை நம்ம என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா குட்டீஸ்? நம்ம அப்படி பண்ணாததுனால தான் நம்ம ஏசப்பாவை இனி எங்கே போய் அந்த மறு உலகத்துக்கு போனால் தான் நம்ம ஏசப்பாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம மைண்ட் செட் ஆகிடுறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போதே, நம்ம இங்கே இருக்கும்போதே நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க, அவருடைய ப்ரெசன்ஸ் தான் நம்மளை வழிநடத்திட்டு இருக்குதுன்னு நம்ம ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ். நீதிமொழிகள் 18:10 ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுட் சென்று அடைக்கலம் பெறுவார் அப்படிங்கிற அருமையான வசனத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம பைபிளில் ரொம்ப ஃபெமிலியரான வசனங்களை வச்சு தான் நம்ம ரொம்பவே ஆறுதல் கொடுவோம், அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி பாருங்களேன்,
நம்மளுடைய ஏசப்பாவுடைய திருப்பெயர் அவருடைய நாமத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு போராட்டங்களும் நமக்கு பெருசாக இருக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு கண்ணீரும் நம்மளை காயப்படுத்த போகிறது கிடையாது. அப்போது அவரிடத்துல அஞ்சி அவருக்குள்ள அடைக்கலம் புகுந்து நம்ம வாழும்போது நம்ம எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தால் கூட, நம்ம எவ்வளோ பெரிய சோர்வில் இருந்தால் கூட ஏசப்பா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்மளை நிரந்தரமான சந்தோஷத்தை நோக்கி கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த நாளில் அவருடைய நாமத்தை நம்ம கையில் எடுத்துக்குவோம். அவர் நம்மளை அரவணைச்சுக்குவார். அவர் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு அவருடைய நாமத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டாலே நம்ம பாதி விஷயங்கள் என்ன பண்ண மாட்டோம், பிறருக்கு விரோதமாக நம்ம மனதுக்கு தெரிஞ்ச பாவங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை எப்பயுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏசப்பா இருக்காங்க நம்ம கூட. ஸோ அவர் நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்கன்னு நம்மளுடைய தவறுகளை குறைக்கும் போது நம்ம உள்ள புகுந்து நமக்கான ஆறுதல் தேடுற இடம் அவராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பாவுடைய துணை நமக்கு வேணும்னு நம்ம எப்பயுமே ஏங்கி நிற்போம். அவரிடம் செல்லக்கூடிய ஒருத்தவங்களையும் அவர் பாதுகாத்து அரவணைச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் பொருட்கள் எடுத்துக்காம இப்போ என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்குன்னு நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் பார்த்துக்குவார். அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்தில் கூட அப்பா நீதாமே எங்களை பாதுகாக்கிற அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்க. எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எங்களை பலப்படுத்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின் படியாக வழி நடத்துங்க. ஆமேன்.